ஓகேம்மா, அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி பாதி, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுப்பா. சித்ரா இங்கே தான் தங்கி வேலை பார்க்கணுமா? பேசாம ஏதாவது ஹாஸ்டல் பார்த்து அங்கே கொண்டு போய் விட்டுடலாமே. அவ இந்த வீட்டில் இருக்கிறது பார்க்குற யாராவது தப்பாக சொல்ல போகிறாங்கம்மா. அதனால ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்டல் பார்த்து அவளை கொண்டு போய் அங்கே விட்டுடலாமா? என்ன பாதி இப்படி சொல்ற? சித்ரா யாரோ கிடையாது, என்னோட அண்ணன் பொண்ணு. இங்க எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது அவளை நான் ஹாஸ்டல்ல தங்க வச்சா எனக்கு என்ன மரியாதை? அது மட்டும் இல்லாம என் அண்ணன் பொண்ணு அவ. யார் தப்பா நினைச்ச எனக்கு என்ன? உனக்கு கல்யாணமே முடியல, எத்தனை நாள் நீ போய் அங்க இருந்த? மாமாவோ பாட்டியோ அத்தையோ உன்னை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்களே அவ்வளோ தைரியமா பொம்பளை பிள்ளை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள உன்னை அவங்க வீட்டு பிள்ளையா வச்சிருந்தாங்க. நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? தப்பு ஆதி, ரொம்ப தப்பு. இல்லம்மா, அதுக்கு சொல்லல. ஆதி, சட்டப்படி நானே அவளை வேற ஹாஸ்டல்ல பார்த்து தங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நீ தான் அவளுக்காக நின்றுக்கணும். அவ உனக்கு நிச்சயம் பண்ணவ, ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் நின்று போச்சு, அதுக்காக அவளை அப்படியே விட்டுருவியா? இந்த ஜாதகம் இது அது எதையுமே நம்பாம நான் நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரி, கொஞ்சம் போகட்டுமேனு விட்டுட்டேன். நீ அவளை கல்யாணம் பண்றியோ பண்ணலையோ, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தர வேண்டியது நம்மளோட கடமை. இப்படி இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் ஒரு கல்யாணம் நின்றுருக்கு. நாளைக்கு யார் அவளை கல்யாணம் பண்ணுவா? அவளே அந்த வேதனையிலேருந்து மறக்கிறதுக்கு தான் இங்கே வேலைக்கு போறேன்னு வந்திருக்கா. அவள் வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. அவளுக்கு இருக்கிற சொத்துக்கு அவள் உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் அவள் சொந்த காலில் நிற்கணும்னு வந்திருக்கும் போது நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஏன் பையனா இப்படி பேசுகிறான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப தப்பு ஆதி. சாரிம்மா. இட்ஸ் ஓகே ஆதி, நீ ஏதோ தெரியாமல் சொல்லிட்ட. இப்போதான் ரீசன் தெரிஞ்சிடுச்சுல்ல, இனி அந்த வார்த்தையை திருப்பி என்கிட்ட சொல்லாத. அவள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ இருக்கட்டும். அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவள் மனசு காயப்பட்டதுன்னா நீ என்ன காயப்படுத்துறதுக்கு சமம். பார்த்து நடந்துக்கோ. இதெல்லாம் அவள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காத. ஓகேம்மா, சாரிம்மா, நான் டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். ஏ சாந்தி, ரேஷன் கடை திறந்துருக்கான், வரியா? எங்க இந்த ஆள் ஏதாவது காசு கொடுத்துட்டு போனாதானே ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு? மனுஷன் கையில் ₹1 கொடுக்க மாட்டாரு. நீ வச்சிருந்த ஒரு ₹100 கடனா தாயேன், அப்புறமா கொடுத்துட்றேன். ஐயோ, இவகிட்ட கடன் கொடுத்தா வாங்கவே முடியாதே. இவ புருஷன்காரக்கிட்ட சொன்னாலும் எப்படியும் தரமாட்டான். இவளை தான் இழுத்து போட்டு அடிப்பான். இந்த சாந்திக்கு எப்படிதான் தைரியம் இருக்கோ தெரியல. தைரியமா கடனை வாங்கிடுறா, திருப்பி தரமாட்டா. நமக்கு அந்த திறமை இல்லை. ஐயோ, என்கிட்டே ₹100 தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டா ரேஷன் கடைக்கு போலான்னு வந்தேன். சரி, வழியில உன்னை பார்த்தனேன்னு கேட்டேன். ஃபாத்திமா, நீ வச்சிருந்தா கூட எங்கிட்ட இருந்து கொடுக்கறது? என்கிட்ட காசு இல்லாம நான் ரேஷன் கடைக்கு போயே 4 மாசம் ஆகுது. 4 மாசமா ரேஷன் கடைக்கு போகலையா? ஏன் உன் புருஷன் காசு கொடுக்க மாட்டாரா? என்னதான் மனுஷனோ. இவ புருஷனே காசு கொடுக்காம தான் நம்ம கிட்ட காசு கேட்கறா. இவ அவளை சொல்றா. உனக்கு என்ன பருப்புலாம் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். ரேஷன் கடையில் 50 ரூபானா என்கிட்ட 70 ரூபா. வெளியே சொல்லிடாத. அதுக்கு நான் ரேஷன் கடையிலே வாங்கிட்டு போயிடுவேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரி சாந்தி, நானும் போறேன். கடையில் வேற கூட்டம் வந்துடும். டேய், பார்க்கறாளா? டேய் மச்சான், நிலா ஏன் அவ்வளோ தூரத்தில் இருக்கு சொல்லு பார்ப்போம். டேய், இப்போ பார்க்கறாளாடா? பார்க்கறாடா. இப்போ பாரு நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு. சொல்லுடா, நிலா ஏன் அவ்வளோ தூரத்தில் இருக்கு சொல்லு பார்ப்போம். தெரியலையேடா, நீயே சொல்லு. பக்கத்தில் வந்தா அதோட பிரைட்னஸ் தாங்க முடியாம நமக்கு கண்ணு கூசும்ல, அதான் அவ்வளோ தூரத்தில் இருக்கு. ஹேய் நிலா, காதுல விழுந்துச்சா? நீ அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கியா? இவனுக்கு வேற வேலையே இல்லை போல. ஏண்டி, அவன் எவ்வளோ உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், கொஞ்சமாச்சும் அதை ரசிடி. இது இவன் இம்ப்ரெஸ் பண்ணுறான். ஹாய் நிலா.
சிப்ப ஏன்டா பவி, அவ எப்படி உன்னை அவமானப்படுத்துறா? திரும்ப திரும்ப நீ ஏன்டா இப்படியே பண்ணிட்டு இருக்க? டேய், லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். அவ என்ன அவமானப்படுத்துறதும் என்ன அவ அவமானப்படுத்துறதும் மறுபடியும் அவ என்ன அவமானப்படுத்துறதும் அதுக்கு என்ன அவ அவமானப்படுத்துறதும் எல்லாம் நடக்கும்டா. கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் அவமானப்படுவ, அப்படிதானே? விடு விடு, வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். நிலா, இப்போ அர்ஜுன் சார் கிளாஸ் தானே? சார் ஏன் இன்னும் வரல? தெரியாது ஜெனிஃபர், வருவாரு. அவர் காலேஜுக்கெல்லாம் வந்தாருல்ல, உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டி சத்யா, இவ என்னடி எப்போ பாரு அர்ஜுன் சார்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? ஒருவேளை அர்ஜுனுக்கு இவளுக்கும் ஏதாவது இருக்குமோ? சே சே, அப்படிலாம் இருக்காதுடி. இல்லடி, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு. நேற்று கூட அர்ஜுனுக்கு ஃபீவர்னு சொன்னதும் ஜெனிஃபர் அழுதாளே, அவள் அழுத உடனே அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்துட்டாண்டி. அர்ஜுன் ஜெனிஃபரை பார்க்க தான் வந்திருப்பான் போல. ஏய், அப்படியெல்லாம் இருக்காது. அவர் கேஷுவலாக வந்திருப்பாரு, அப்போ ஜெனிஃபர் அழுதுருப்பா, அதான் என்னன்னு கேட்டுட்டு போயிருப்பாரு. இல்லடி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஜெனிஃபருக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ இருக்கு. இல்லடி, அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீ பேசாமல் மைண்டை போட்டு குழப்பிக்காம இரு. கோவம் வருதா? ஏய் சத்யா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என்கிட்ட நீங்கள் 2 பேரும் எதையோ மறைக்கிறீங்க. அதை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் அர்ஜுனுக்கு ஜெனிஃபர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் சத்யா ஏன் இவ்வளோ கோவப்படுறா? இருடி, நான் கண்டுபிடிக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஜெனிஃபர் எனக்கு அண்ணியா வர்றது எனக்கு ஓகே தான். ஏன்டா சீக்கிரமா வந்த? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அந்த சத்யாவை அழவிட்டு இருப்பேன். சார், அட்டெண்டன்ஸ். ஓகே, அஜய், பிரசன்ட் சார். ஜெனிஃபர், பிரசன்ட் சார். நீலா, எஸ் சார். பவித்ரன் பிரசன்ட் சார். ராஜு பிரசன்ட் சார். சத்யா. பிரசன்ட் சார். ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எல்லாரையும் எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு, சத்யாவை மட்டும் சத்யா. அதுக்கு இவங்க உடனே பிரசன்ட் சார். எம்மா, என்னமா நடிக்கிறாளுங்க 2 பேரும். என்ன? ஒன்றும் இல்லை. ஓகே, கிளாஸ் டிஸ்மிஸ்ட். சத்யா, நீ நோட்ஸ் கேட்டிருந்தல்ல, ஆஃபீஸ் ரூம் வந்து வாங்கிக்கோ. ஆ சரிடி, நான் போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்லை இல்லை, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. பரவாயில்லடி, நீ எப்படி தனியாக போவ? நானும் வரேன். அப்படியே பேசிக்கிட்டே போய் நோட்ஸ் வாங்கிட்டு கேண்டீன் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம். ஐயோ, ஒருத்தி புரிஞ்சுக்க மாட்டாளே. ஏ சத்யா. இல்லடி, இது பிரேக் டைம். நீ பேசாமல் கேண்டீனுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வை. கூட்டமாக இருக்கும், சமோசா தீர்ந்து போயிடும். நான் போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ளே வாங்கி வச்சிரு. ஆமாண்டி, அதுவும் கரெக்டு தான். இது பிரேக் டைம் வேறையா, கூட்டம் ஹெவியாக இருக்கும். நான் போய் வாங்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்துடு. சரிடி, நீ போ. போயிட்டா, சரியான சோத்து மூட்டை. ஏய், எங்க போற? ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறேன் சார். அங்க நீ எதுக்கு போற? உனக்கு என்ன அங்க வேலை? சார், அர்ஜுன் சார் நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார், அதை வாங்குறதுக்காக வந்தேன் சார். நான் வாங்கிட்டு போயிடுறேன் சார். போலாம். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணுமே. சார் சார், நான் போகணும் சார். போலாம், இரு. என்ன அவசரம்? பேசிட்டு தானே இருக்கேன். ஏய், என்ன கேம் விளையாடுறியா? சார், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். நோட்ஸ் வாங்க போகிறேன்.
ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு நிமிஷம் இரு. எங்க நீ மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டே இருக்க? ஏன் என்னால பிடிக்க முடியாதா? இல்லை சார், அது வந்து கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் சார், ப்ளீஸ். ஏய், என்ன ஆச்சு? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. அப்படிங்களாங்க. ம். நெக்ஸ்ட் ஹவர் எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ நான் போய் எடுக்கட்டுமா இல்ல கேன்சல் பண்ணட்டுமா? ஆ, இல்ல எனக்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு, பேசாம கேன்சல் பண்ணிட்டுமா? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? இல்ல அதுக்கு இல்ல, நீங்க எவ்வளோ நேரம் இப்படியே இருப்பீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கிளாஸ் போலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம். என்ன மேடம் வாயவே திறக்க மாட்டீங்க? ஓய் சத்யா, நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுமா? காலேஜ் லைப்ரரி. இதெல்லாம் நம்ம பெட்ரூம்குள்ள வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. என்ன லுக்கு? மகாராணி உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கிளாஸ்க்கு போவேன். ஒன்றும் இல்லை, நீ கிளாஸ்க்கு போ. ம், சரி. ஷட். டேய் ராகுல், ஏன் சத்யாவை அழ வைக்கிறியா நீ? காலேஜ் கேம்பஸ் ஆச்சுன்னு சும்மா விடுறேன், தனியா மாட்டு, அப்ப தெரியும். பொறுக்கி, இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனா என்னைக்காவது மாட்டுவ. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஜெசிகா. சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் போய் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஜெசிகா, அந்த ஓல்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு சார். அந்த சோலார் சைக்கிள்ன்ற ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியவே திருப்பி போட்டுச்சு சார். அதோட டேர்ன் ஓவரே 2000 crores சார். வாவ், நைஸ். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாகவும் நீங்கள் மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கும் கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் மறுக்காமல் கலந்துக்கணும். இது என்னோட விஷ் இல்லை, நம்ம எம்டியோட விஷ். பார்ட்டியா? எஸ் சார். நீங்கள் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணால் போதும். நம்ம எம்ப்ளாயீஸ்க்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சார், கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஜெசிகா, நான் வரேன். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துருங்க, நான் பிரிண்ட் போட்டு அனுப்பிடுறேன் எல்லாருக்கும். ஓகே ஓகே. வாங்க சார், எல்லாரும் உள்ளே இருக்காங்க. இல்ல ஜெசிகா, நீங்க கேரி ஆன் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பார்ட்டி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேக் கட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இல்ல ஜெசிகா, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும். ஸோ யூ கேரி ஆன். சார் கேக் கட்டிங்கே உங்களுக்காக தான் சார், நீங்கள் இல்லைன்னா எப்படி சார்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஹலோ ஆதி, கம் ஆன். எங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, லெட் செலிப்ரேட். அது இல்ல சார், நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நோ 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 நோ, இந்த பார்ட்டியே உங்களுக்காக தான். நீங்க இல்லாம எப்படி? உள்ள வாங்க. இல்ல சார். நீங்க இப்படிலாம் சொன்னா வரமாட்டீங்க. வாங்க. சார் சார் சார்,